வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. நீட் யூஜி 2025 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. உங்க கையில உங்க நீட் ஸ்கோர் கார்டு இருக்கும் இல்லைங்களா? சோ நீங்க வாங்கின ஸ்கோர், அதே போல உங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங், அதே போல உங்களோட கேட்டகரி வைஸ் ரேங்கிங், ஸோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிகஸ்ட் கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸ்க்கு, நம்ம வாங்கின ஸ்கோருக்கு, நம்ம வாங்கின ஆல் இண்டியா ரேங்கிங்க்கு நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இல்லாட்டி கவர்மெண்ட் கோட்டால தமிழ்நாட்டுல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ இதுதான் ஒரு பிகஸ்ட் கொஸ்டினா இருக்கு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் வகையில இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போன வருஷம் எடுத்தவங்க அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் என்னவா இருந்துச்சு, அதே போல அவங்களோட ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் என்னவா இருந்துச்சு, கம்யூனிட்டி வைஸ் அவங்களோட ரேங்கிங் என்னவா இருந்துச்சு, இந்த கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்கறது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா உங்களோட கம்யூனிட்டிக்கு உங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பேஸ் பண்ணி இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டால சீட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத ஈஸியா கெஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ்ல போன வருஷம் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நம்ம சொல்றேன். இப்போ ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஓவரால் ரேங்கிங், ஜெனரல் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 1414 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் கிடைச்சது. அதே போல கம்யூனிட்டி ரேங்கிங் இல்ல ஜெனரல் பொறுத்த வரைக்கும். அதே போல அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பாத்தீங்கன்னா 26,136. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், போன வருஷத்தோட கட் ஆஃப் இந்த வருஷத்தோட கட் ஆஃபோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. பட் ரேங்க் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அப்படின்றனால ரேங்கை பேஸ் பண்ணி ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம், ஒரு கன்க்ளூஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? அடுத்தது பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்ப நம்ம கையில இருக்கக்கூடியது ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்ற இந்த ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்கவுங்களோட ஸ்கோர் கார்டுல இருக்கும். ஆல் இண்டியா ரேங்கிங் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்றது இது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிசி பொறுத்த வரைக்கும் 3331 ரேங்க்கு ஜெனரல் ரேங்கிங்க்கு போன வருஷம் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல கம்யூனிட்டி ரேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2031 ரேங்கிங்க்கு லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் லாஸ்ட் இயர் என்னவா இருந்துச்சுன்னா 56,682. அதே போல பிசி முஸ்லிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 3781 ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டேட் ரேங்கிங் ஜெனரல், கம்யூனிட்டி ரேங்கிங் ஜெனரல் அப்படின்றது டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல ஜெனரல் ரேங்கிங் ஒன்னு இருக்கும், அதே போல கம்யூனல் ரேங்கிங் ஒன்னு இருக்கும். இதுல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ரெண்டு காலம்லயும் இருக்கக்கூடியது. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்கிங் 208 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் என்னவா இருந்துச்சுன்னா 64,326. அதே போல எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 4486 ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 1093 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் என்னவா இருந்திருக்குன்னா 74,293. எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,635 ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 728 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் 1,62,891. அதே போல எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 15,681 ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் 133 கம்யூனல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஆல் இண்டியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2,60,741. அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 14,702 வரைக்கும் ஜெனரல் ரேங்கிங் சீட் கிடைச்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்கிங் 44 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2,38,798 ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல போன வருஷம் கம்யூனிட்டி வைஸ் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்டோட ஆல் இண்டியா ரேங்கிங் என்னவா இருந்துச்சு, ஸ்டேட் ரேங்கிங் ஜெனரல் ரேங்கிங் என்னவா இருந்துச்சு, அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் என்னவா இருந்துச்சுன்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் இப்போ வந்திருக்கக்கூடிய ரேஞ்சை வச்சு நமக்கு இந்த வருஷம் பியூர் கவர்மெண்ட்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றத உங்க ஸ்கோர் கார்டை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது
இதே கவர்மெண்ட் கோட்டாக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் கம்யூனிட்டி வைஸ் என்ன லாஸ்ட் இயர் நடந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஓசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4187 ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் 69,773. அதே போல பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 6,722 ரேங்க் வரைக்கும் ஜெனரல் ரேங்கிங்ல சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 3,870 அண்ட் அவங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் 1,05,666. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஜெனரல் ரேங்கிங் 8,091 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 441 அண்ட் ஆல் இந்தியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 1,24,080. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 7,638 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 2,021. ஆல் இந்தியா ரேங்க் பொறுத்த வரைக்கும் 1,17,800. அதே போல எஸ்சி பொறுத்த வரைக்கும் 14,937 வரைக்கும் ஜெனரல் ரேங்கிங்ல சீட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து கொடுத்த ரேங்கிங் பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதே போல எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1484 கம்யூனல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2,43,556. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 19,554 ஜெனரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்த வரைக்கும் 324. ஆல் இந்தியா ரேங்கிங் 3,67,356. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 19,734 வரைக்கும் ஜெனரல் ரேங்கிங்ல சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் 93 அண்ட் ஆல் இந்தியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 3,73,254. So this is what happened in 2024 for government quota in தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல. ஸ்டேட் கோட்டால கவர்மெண்ட் கோட்டால சீட் எடுக்கணும்னா உங்களுக்கு தேவையான ஆல் இந்தியா ரேங்கிங் என்ன ரேஞ்சில இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கிளியரா கொடுத்தாச்சு. அப்கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோட ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆச்சுன்னா இன்னும் எக்ஸாக்டான ஒரு சிச்சுவேஷன் தெரியும். ஸோ தட் நமக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதை ஈஸியா நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், அதே போல பாண்டிச்சேரி சென்டாக் புதுச்சேரி நடத்தக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், அதே போல ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல ஏஐக்யூல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு லோக்கல் டாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நீட் ஸ்கோரை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பர்சனலைஸ் 1-to-1 கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.